பொள்ளாச்சி அருகே வால்பாறை பகுதியில் ஆய்வு பணிக்காக வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் கோவை காந்தி சிலை அருகே வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று இருக்கு. பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி 4 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. எத்தனை முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டிருப்போம், எத்தனை முறை வேளாண்மை பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பார். எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்துருப்போம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் குரல் கொடுத்துருப்போம். அப்போ நாங்கள்லாம் சொல்லி இசைவு தராத பிரதமர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இசைவு தராருன்னா அவர் ஒரு கட்சிக்காக ஆட்சி நடத்துகிறாரா, இல்லை ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ஒன்றிய அரசு இருக்கான்றது இதிலிருந்து தெரியுது. அப்போனா செலக்டிவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். செலக்டிவ்னா ஒரு சாராரை வச்சு தான் நான் ஆட்சி நடத்துவேன். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து ஒரு ஆட்சியை இங்கே நிறுவி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி இருக்குது அப்படின்னா, அப்போ ஆட்சிக்கும் மக்களுக்கும் மதிப்பளிக்காத பாஜக அரசு, மோடி அரசு ஒரு எடப்பாடிக்கு மட்டும் மதிப்பளிக்கிறார் என்றால் இதை எதை காட்டுகிறது? இதுதான் ஏதோச்சு அதிகாரம், பாசிசம். இந்த பாசிசத்தை தான் வீழ்த்தணும்னு நினைக்கிறோம் நாங்கள். நன்றி.